ஒரு வழியா லைக் படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ஃபர்ஸ்ட்டு வந்ததோ, அப்பத்துலருந்தே விக்னேஷ் சிவன் மாரி ஒரு டைரக்டர் அப்கமிங்கில் ரைஸ் ஆகிட்டு இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு ஹீரோவை வச்சு இவங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது, எப்படிப்பட்ட ஒரு படமாக இது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சுது. ஆனால் படத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீ ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்குற, அவங்க என்ன படமாக கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பாரு, எதிர்பார்ப்பெல்லாம் வைக்காத இவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப பேசாமல் படத்துடைய கதையை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். கதைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் புதுசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டாண்டு காலமாக நம்ம பார்த்து அறுத பழசான ஒரு லைனை தான் பார்த்திங்கன்னா படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது படத்துடைய லைன் படி ஒரு லூஸ் ஹீரோயின், அந்த லூஸ் ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பிரேக்கப் ஆகுறது இவனால தான் அப்படின்ட்டு ஒரு வில்லனை கொண்டு வந்து நிறுத்தணும்ல அப்படிங்கிற ஒரு வில்லனை எஸ்ஜே சூர்யாவை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. கடைசியில் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வழக்கமாக எல்லா படத்துலையும் காட்டுவாங்க இல்லை, அதே தான் இதுலேயும் காட்டுறாங்க. ஆனால் இந்த ஒரு லைனை இப்போ ஏற்ற மாதிரி கூட கிடையாது, 2040 நடக்கிற மாதிரி ஒரு படமாக எடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் சேர்த்து செதுக்கி வச்சுருக்காப்புல நம்ம விக்னேஷ் சிவன். என்னத்துக்கு ஹீரோவுடைய அப்பா சீமான் வந்து இந்த படத்தில் பசுமை உலகம் அப்படிங்கிற மாதிரி தன்னார்வலர் சிலைச்சாலைன்ட்டு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து என்னென்னா ஃபோன் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது, ஃபோன் சிக்னல் கூட வராத அளவுக்கு செட்டப்லாம் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி அவருக்கு இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபோனு தான் உலகமே. ஃபோன் இல்லாமல் லைக்ஸ் வாங்காமல் போஸ்ட்டு போடாமல் அந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியா அடிக்ட்டு, ஃபோனு தான் அந்த பொண்ணையை வளர்த்துதுங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிச்சு வச்சுருக்காங்க. இப்படி ஒரு ஹீரோயின் வில்லன் எஸ்ஜே சூர்யா வந்து லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நடத்துகிறாரு. யாரும் லவ் பண்ணணும், எந்த பையனுக்கு எந்த பொண்ணு கரெக்டாக இருப்பா எல்லாமே ஆப்பே சொல்லிடும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கான ஆப்பாக நம்பர் 1 ஆப்பாக வளர்த்து வச்சுருக்காரு. வெறுமனே இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, லைக் ஆப் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு என்னென்ன தேவை எல்லாமே லைக் ஆப் மூலயமாவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆப்பை வந்து நம்பர் 1 ஆப்பாக வளர்த்து வச்சுருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப்புக்கு காரணமே அந்த லைக் ஆப் கொடுக்குற அந்த ஸ்கோர் தான். ஹீரோயின் லூஸ் ஹீரோயினுங்கிறதுனால அந்த லைக் ஆப் என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்பி அதுக்கேற்ற மாதிரி தான் அது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய காதல் பிரிஞ்சதுக்கு இந்த லைக் ஆப் தான் காரணம், இவன் வந்து ஃப்ராடு, இது வந்து ஒரு 420 ஆப்பு, இதை நான் எப்படியாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு வில்லன் எஸ்ஜே சூர்யா கிட்டே சவால் விட்டுட்டு அந்த ஆப்பை வந்து தப்பான ஆப்புன்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா ஹீரோயின் கூட ஒன்றா சேர்ந்தாரா அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பூரா காட்டுறாங்க. இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது சொல்லுவோம்ல, இது சேர் மாதிரி ஆனால் சேர் கிடையாது, இது சோஃபா மாதிரி ஆனால் சோஃபா கிடையாது, இது டிவி மாதிரி ஆனால் டிவி கிடையாதுன்ட்டு, அந்த மாதிரி இது ஒரு படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்களே தவிர ஆனால் இது ஒரு முழுமையான படம் மாதிரியே நமக்கு ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் ரொம்ப மேம்போக்காகவும் தான் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காப்புல விக்னேஷ் சிவன். இந்த படத்தை தான் 2.5 வருஷமாக 3 வருஷமாக தேய்ச்சிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்த்துட்டு கேட்க தோணுது. படம் 2040 நடக்கிற மாதிரியான ஒரு கதைங்கிறதுனால 40 உண்மையிலேயே டெக்னாலஜிலாம் வளர்ந்து எந்த அளவுக்கு நம்ம ஊர் வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது கற்பனையாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது, அதிலெல்லாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த படம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அந்த விதத்தில் குறை சொல்லவே முடியாது இந்த படத்தை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க யோசித்த அளவுக்கு படத்துடைய கதைக்காகவும் திரைக்கதைக்காகவும் காட்சி அமைப்புக்காகவும் உட்காந்து யோசிச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதில் டோட்டலாக கோட்டை விட்டாப்புல விக்னேஷ் சிவன். 2016 ஜீவா, காஜல் அகர்வால், ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் கவலை வேண்டாம்னு ஒரு சூர மொக்க படம் ஒன்று வந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துடைய ஞாபகம் தான் ஹெவியாகவே வருது. அந்த படத்தில் ஜீவாவும் காஜல் அகர்வாலும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் லவ் ஆகி கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த படம் ஃபுல்லாக காமிச்சு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி கதைன்னு சொல்கிற அளவுக்கும் திரைக்கதைன்னு சொல்கிற அளவுக்கும் படத்தில் ஒன்றுமே இருக்காது, மூவே ஆகாது அடுத்த சீனுன்ட்டு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவே கிடையாது சுத்தமாக அந்த படத்தில். படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே புரியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த எல்ஐகே படத்தையும் விக்னேஷ் சிவன் எடுத்து வச்சுருக்காரு. படத்துடைய லென்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 36 நிமிஷம். அந்த அளவுக்குலாம் அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒருத்தம் கிடையாது. இவ்வளோ லென்த்தான ஒரு படத்தில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி 4 நல்ல சீன்ஸு, இல்லை புதுமையான சில விஷயங்கள், இல்லை நம்ம வயிறு வலிக்க சிரிக்கிற மாதிரியான காமெடி சீன்ஸு, இல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சரி, இன்டர்வலில் இருந்தாலாச்சும் இது ஒரு ஹீரோ வில்லனுக்கான ஒரு கதையாக மாறுது, 2 பேருக்குமான கிளாஷ் வந்து பயங்கரமாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அதுவும் கிடையாது. நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இது தாண்டா நடக்க போகுது அப்படின்ட்டு நினப்போம்ல, அதே தான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு
விறுவிறுப்பு கிடையாது, சுறுசுறுப்பு கிடையாது. அடுத்து ஹீரோ இதை தான் பண்ண போகிறாரு, வில்லன் இதை தான் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரிடிக்டபுளாக எடுக்கிறது. அதுலேயும் வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு டம்மியாக போட முடியுமோ டம்மியாக பண்ணி வச்சுருக்காங்க எஸ்ஜே சூர்யா கேரக்டர். பொதுவாக கமர்ஷியல் படங்கள்லாம் லாஜிக்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, லாஜிக் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மை தான். அதுக்குன்ட்டு லாஜிக்கே பார்க்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்காச்சும் லாஜிக்காக இருக்கணும் கமர்ஷியல் படம்லாம். உதாரணத்துக்கு இந்த படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஸ்டூடெண்ட்டா இல்லை வேலைக்கு எங்கன்னா போகிறாரா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, இதுக்கான எந்த ஒரு விஷயமும் படத்தில் கிடையாது. படம் ஆரம்பிக்கும் போது அந்த எல்லைக்குங்கிற ஆப் எஸ்ஜே சூர்யா உருவாக்குறாருல, அந்த ஆப்புக்கு ஒரு யூனிக்கான வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுடைய வாய்ஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஆப் நல்லா டெவலப் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் எங்களுடைய ஆப்போட வாய்ஸே இவரது தான், இவருக்கு நாங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் மணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஹீரோ வந்து ஸ்டூடெண்ட்டா இல்லை வேலைக்கு எங்கன்னா போகிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஹீரோயின் பின்னாடியே தான் படம் பூரா லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இல்லைனா அவங்க அப்பா நடத்துகிறாருல அந்த ஆர்வலர் சிறைச்சாலைன்ட்டு அதில் தான் சுற்றிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஹீரோ என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு ஒரு 4 பேர் சுற்றுவாங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல படத்தில். ஹீரோவுடைய அப்பாவை வர சீமான் வந்து தன்னார்வலர் சிறைச்சாலைன்னு ஒன்று நடத்துகிறாருல, அது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டோட நடத்துகிறாரா இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டர் மாதிரி நடத்துகிறாரா, சோசியல் மீடியாவில் குற்றம் பண்ணுறவங்க, சோசியல் மீடியா அடிக்டாக இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறாங்களா இல்லை அவங்களாவே வந்து இங்கே சேர்ந்துடுறாங்களா, இதுக்கெல்லாம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங்கே கிடையாது. இது நடத்துறது மூலிமா இவருக்கு என்ன பலன், இவருக்கு என்ன ரெவென்யூ, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு வருது. எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங்கே இல்லாமல் தான் விக்னேஷ் சிவன் காமிச்சு வச்சிருக்காரு மேம்போக்கா. அடுத்து எஸ்ஜே சூர்யா நடத்துகிற இந்த லைக்குங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு லவ் ஆப்பாக ஆரம்பித்து 2040 இந்த படம் நடக்கிற மாதிரி காட்டுற காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இல்லையா, வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்பும் கிடையாதான். வெறுமனே மக்கள் எல்லாருமே இந்த லைக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி படத்தில் வந்து விக்னேஷ் சிவன் காமிச்சு வச்சிருக்காரு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணுறதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதை வேணாலும் இந்த லைக் ஆப்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த 2026 எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இப்போ ஒரு விஷயம், ஒரு மொபைல் கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் ஒரு மொபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அது மார்க்கெட்டில் நம்பர் 1 வருதுன்னா அந்த மொபைல் கம்பெனிக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி 4 கம்பெனி இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதே தான் எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருக்கா, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, ரெட்டிட் இருக்குது, அதே மாதிரி ட்விட்டர் இருக்குது, நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா ட்விட்ச் இருக்குது. இப்படி ஊறாப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே இருக்குல்ல. ஆனால் இது எதுவுமே கிடையாது, லைக்கை மட்டும்தான் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அதாவது நார்மல் பீப்புள்ஸுக்கான உலகம் இது கிடையாது. இந்த படம் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி வேர்ல்டில் நடக்குது. அங்கே எல்லாமே இப்படி தான் காமிச்சா கூட பெருசாக யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம ஊர் சென்னையிலே தான் இந்த படம் நடக்குது. அதாவது 2040 இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்காச்சும் லாஜிக்காக எடுக்கணும்ல. அடுத்து நாம் தமிழர் சீமான்லாம் இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே புரியும். இந்த படத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கிற ஒரு கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நடித்த அந்த அன்பு கடல் அப்படிங்கிற கேரக்டர் தான். ஏன்னா அந்த கேரக்டருக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஹைப் மூமெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. உதாரணத்துக்கு அந்த கேரக்டரை இந்த படத்தை விட்டு கட் பண்ணி நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா கூட படத்தில் எந்த ஒரு ஜம்புமே இருக்காது. பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவா அன்பு கடலுங்கிற கேரக்டரில் சீமான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுமை உலகம் தன்னார்வலர் சிறைச்சாலைன்ட்டு ஒன்று நடத்துகிறாருல, அங்கே யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணாலும் இவருக்கு பிடிக்காது. அதுக்கான பேக் ஸ்டோரியாக என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு மகள் இருந்திருக்காங்க, பிரதீப் ரங்கநாதனுடைய அக்கா. அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபோன் அடிக்டாக இருக்காங்க. ஒரு நாள் இவரும் அவங்க பொண்ணும் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் மொபைல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே அவங்க பேசிக்கிட்டே போகும்போது எதிர்பாராத விதமாக நடுரோடு வரைக்கும் போயிடுறாங்க. அங்கே ஒரு லாரி அடித்து ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துடுறாங்க. அவங்க லாரி அடித்து ஆக்சிடென்ட் ஆன அந்த டைமில் வந்து மக்கள் எல்லாம் சுற்றி நின்று அவங்கள பார்த்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கும்போது சீமானுக்கு வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது அங்கே ஆம்பளை நர்ஸ் இருப்பான்ல, அவனே பார்த்தீங்கன்னா மொபைலில் கேம் விளையாடிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டணுமே, இப்படி ஒரு சீனை வைக்கணுமே அப்படிங்கிறதுனாலேயே ரொம்ப செயற்கையாக பார்த்தீங்கன்னா அந்த காட்சியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்லேருந்து தான் மொபைல் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம், இதுமாரி யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, என் மகனாக இருக்கிற நீ கூட மொபைல்லாம் யூஸ் பண்ணிடாத தப்பி தவறி அப்படிங்கிற மாதிரி
மாதிரி பிரதீப் ரங்கநாதனுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அவங்க அப்பா சீமான் வந்து வளர்க்குறாரு. இந்த கேரக்டருடைய ரைட்டிங்கே எவ்வளோ தப்பாக இருக்குது பாருங்கள். அதாவது அந்த படத்தில் அந்த அன்பு கடலுங்கிற சீமான் அவர்களுடைய மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய தப்பு தானே. ஃபோன் அடிக்ட் ஆனது அவங்க தான். அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க, நம்ம நடு ரோட்டுக்கு போகிறோமா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபோனில் முழுகி போய் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு தான் அவங்க பொண்ணுடைய தப்பு. அதனால் அவங்க இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகி. அதனால் ஒட்டுமொத்தமான பேரையே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணுறதே தப்பு அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாதீங்க, தேவையானப்போ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தானே சொல்லணும். ஊரில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு சொன்னாலும் நம்ம இருக்கிற இடம் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிற விஷயங்களும் தப்பாக தான் மக்களுக்கு போய் சேரும், இல்லை தப்பாக சேர்கிற அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்ட்டு சீமான் கேரக்டரை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ நடிகர் சீமான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அவர் பேசுகிற அந்த தமிழ் தேசிய ஐடியாலஜி அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிற நிறைய விஷயங்களை அப்படியே எல்லாமே தப்பு அப்படின்ட்டு கடந்து போயிடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்காக பல விஷயங்கள் காட்டுற ஒரு படத்தில் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக்கு, இதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு காட்டும்போது அவரோட எண்ணங்கள் கரெக்டாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவரோட இமேஜ் எப்படி போய் சேருது? முன்னாடியே சொன்ன மாதிரி இதே கேரக்டர் ஒரு MS பாஸ்கரோ தம்பி ராமையாவோ இல்லை இளவரசோ பண்ணும்போது இது வெறும் ஒரு கேரக்டரு அப்படின்ட்டு பார்த்துட்டு மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வெறுமனே ஒரு நடிகர்கள், அவ்வளோதான், அது ஒரு கதாபாத்திரம் தான் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க மக்களும். ஆனால் சீமான் மாதிரி ஒரு பப்ளிக் இமேஜோடு இருக்கிற ஒருத்தர் இதில் நடிக்கும்போது அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். அது அவர் புரிஞ்சு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த ரோலை. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக 2 சீனு, அதுக்கப்புறம் அவர் வர சீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பெருசாக ஸ்கோப்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தில். அதையும் மீறி சில சீன்ஸில் அவர் வந்தாலும் சும்மா பேசணுமேன்ட்டு ஒரு 2 டைலாக்கு, அதுக்கப்புறம் இந்த பாட்டு சீன்லலாம் அவர் இங்கிட்டும் அங்கிட்டும் ஃப்ரேமில் வந்து நடக்க விட்டுருக்காங்க. இதை தாண்டி இந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. அவர் யூஸ் பண்ணக்கூடிய தேவையும் படத்தில் எங்கேயுமே இல்லை. சும்மா இந்த கேரக்டரை வைக்கணுமேன்ட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த படம் ட்ரைலர் வரும்போதே பாரிசாலன் கரெக்டாக கணிச்சு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க படத்தில் இவரை கூப்பிட்டு வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது பாரிசாலன் சொன்னது 100% கரெக்டுன்னு தான் தோணுது. இது 100% கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம டைரக்டர் விக்னேஷ் சிவனே ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக அப்ரூவராக மாறிட்டாரு. ப்ராக்டிக்கலாக வெறும் ஆர்கானிக் வேர்ல்ட் தான் கரெக்ட், சீமான் சாரோட ஸ்டாண்ட் தான் கரெக்ட்னு சொன்னால் என்னை விட ஒரு பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. இது ஒரு டெக்னாலஜி சார். இந்த பசுமை வேர்ல்டுங்கிற கான்செப்ட் சரி, சீமானுடைய ஸ்டாண்டு தான் கரெக்டுன்னு சொன்னா என்னை விட பைத்தியக்காரன் யாருமே கிடையாது. இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பாசிபிளா? ஃபோன் இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா அப்படின்ட்டு விக்னேஷ் சிவனே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போது இந்த கேரக்டர் வந்து ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷனில் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறத அவரே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. அதுக்கு யாரை வேணால் நடிக்க வச்சுருக்கலாமே, குறிப்பாக சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்து அவரும் எப்படி இந்த கேரக்டர்லாம் கேட்டுட்டு நடிக்க ஒத்துக்கிட்டே இருந்துடல, அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ்லாம் படத்தில் இருந்தாலும் படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல, பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டோம். ஆனால் படமும் நல்லா இல்லை, இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்கும் வச்சுருந்தா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அதே மாதிரி படத்தில் புதுமையாக சில விஷயம் பண்ணுறேன்ட்டு சில இடத்துல ரொம்ப வெறுப்பேற்றி வச்சுருக்காப்புல விக்னேஷ் சிவன். உதாரணத்துக்கு ஹீரோவுடைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து வைபவ் வாசுதேவன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேரக்டர் பேர். அதை கொஞ்சம் ஸ்டைலிஷாக 2040க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன்ட்டு வைப் வாசேன்ட்டு வச்சுக்கிட்டு சுற்றுறாரு. ரியல் லைஃப்பில் கூட வாசுதேவன்கிற பேரை சுருக்கி வாசுன்னு வச்சுட்டு சுற்றுவாங்க, இல்லை முழு பேரே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாசுன்னு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வைபவ் வாசுதேவன்கிற பேரை சுருக்கி தான் ஒரு வைப் வாசேன்னு வச்சுருக்காரு. இந்த ஹீரோயின் லூசு கேரக்டருங்கிறதுனால அந்த பேரையும் சுருக்கி வாசுன்னு தான் கூடுது. படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாகவே புரியும். ஒரு சீன்லேயும் இந்த ஹீரோயின் ஹீரோவை வாசுன்னு கூப்பிடும்போது நமக்கு ஒரு வெறி வருது பாருங்க. கீர்த்தி செட்டியை நம்ம தனிப்பட்ட ரீதியில் ட்ரோல் பண்ணல, அந்த கேரக்டருடைய இம்பேக்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கீர்த்தி செட்டியை தாண்டி யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்து 2014-15 காலகட்டத்தில் எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ஒன்று, அது நிறைய பேர் ஆல்பம் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, அனிருத் பண்ண ஒரு சாங் அப்படின்ட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது அந்த டைமில். ஏன் இப்போ கூட என்னுடைய பிளேலிஸ்ட்டில் அந்த பாட்டு இருக்குது, எனக்கு போர் அடித்து அந்த பாட்டை கேட்பேன்.
அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது தான் அக்கோ அப்படிங்கிற பேரில் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அக்கோங்கிற ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துடைய ஒரு சாங்கு அதுக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த படம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிலீஸே ஆகலை. அந்த பாட்டை எழுதினவர் நம்ம விக்னேஷ் சிவன். அந்த படம் தான் வரப்போகிறது இல்லையே, அந்த சாங்கை வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரைட்ஸை மொத்தமாக வாங்கிட்டு அந்த பாட்டை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சாங் லிரிக்ஸ் வீடியோவாக பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே குபீர்னு தான் இருந்தது பார்க்கும்போது. ஆனால் படத்தில் அந்த பாட்டை பண்ணியிருக்காங்க பாருங்க, அப்பா இதை விட இந்த சாங்கை யாராலையுமே கொலை பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க படத்தில். அதாவது இந்த பொதுவாக இந்த லவ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோவெல்லாம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை திட்டி ஒரு சாங் வந்து வரும். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குத்துப்பாட்டாக தான் இருக்கும். குத்துப்பாட்டில் ஹீரோயினை திட்டி பாடுற மாதிரி இப்படி தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெம்ப்ளேட்டாகவே வச்சுருப்பாங்க. நிறைய படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரா மாதிரி ஒரு பாட்டாக இந்த பாட்டை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை பார்க்கும்போது பாட்டு நல்லா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் கொடுக்குற எக்ஸ்பிரஷனு, அவருடைய லிப்ஸிங்க்கு, இந்த பாட்டை வந்து ஒரு கிளப்பில் டான்ஸ் ஆடுற மாதிரி எப்படிப்பட்ட பாட்டுறா இது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு பார்க்கும்போது இருந்தது. கொஞ்சம் கூட சூட்டே ஆகலை அந்த பாட்டு. இது வந்து ஆல்பம் பாட்டா இல்லை ஏதோ ஒரு படத்துடைய பாட்டான்னு தெரியாமையே இந்த பாட்டை ரசித்தவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் இந்த பாட்டு இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர காண்டாவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆன மாதிரி முழுக்கும் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆயிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பழைய சங்கர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பற்றி மக்கள் கருத்து என்னவா இருக்குன்ட்டு வேறு லொக்கேஷனில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை கேட்குற மாதிரி. ஆனால் அதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை மறுபடியும் பயன்படுத்த மாட்டாங்க. வேறு ஆட்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தான் அப்போ தான் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இருக்கும்ன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மொத்தமாக ஒரு 4 கேங்கை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காரு போல். படத்தில் எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் சோஷியல் மீடியாவில் இதுதான் போயிட்டுருக்குன்ட்டு அவனுங்க 4 பேர் தான் பேசுகிறானுங்க. ஹீரோ என்ன சொன்னாலும் வில்லனுக்கு அகைன்ஸ்டாக அதை பற்றி இவனுங்க தான் பேசுகிறானுங்க. இவனுங்க பேசுகிறது தான் மக்கள் கருத்துன்னு காட்டுறாங்க. வில்லன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு இவனுங்க 4 பேர் தான் பேசுகிறானுங்க. அடுத்து டீ கடையில் பெஞ்சு போட்டு உட்காந்து பேசுகிற மாதிரி யூடியூப்பில் சினிமாவை பற்றி 3 பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல, அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சீன்ஸ் வரும்போது காட்டுறாங்க. இவங்களும் சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளுங்க, எதை நடந்தாலும் இவங்களும் இதை எடுத்து பேசுவாங்கன்ட்டு. ஆனால் மற்ற படங்கள்லாம் ஈவன் சங்கர் படங்களில் கூட ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி மக்கள் கருத்து என்னவா இருக்குன்ட்டு சீன்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த படத்தில் பல இடங்களில் இதே மாதிரி காட்சிகள் வர்றதுனால நம்மளால் ஒன்றி பார்க்கவே முடியல. ஏன்னா ஒரே ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களா, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. படத்தோட ஒன்றவே முடியல நம்மளால். இவ்வளோ மோசமான ஒரு ரைட்டிங்காக எழுதுவீங்க விக்னேஷ் சிவன் தான் கேட்க தோணுது. அடுத்து யூடியூபராக இருந்து சினிமா நடிகராக மாறினவங்க, ப்ரெசென்ட்டில் யூடியூபர்ஸாகவே இருக்கிறவங்க, இன்னும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்படி பல பேரை எடுத்து இந்த படத்தில் கொட்டி வச்சிருக்காப்புல விக்னேஷ் சிவன். என்னென்னா இவங்க மூலியமாக இந்த படத்தை நல்லா ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ராஜதந்திரமாக என்னன்னு தெரியல. சீனில் ஹீரோயினோட அம்மா மாளவிகா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இந்த படம் வந்திருக்குல்ல அதை நீ நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணு, அப்போ தான் நல்லா ரீச் ஆகும் அப்படின்ட்டு. இடத்துல நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு ஒரு மேட்ரு சொல்லி தான் ஆகணும். ஐயா நீங்கள் படத்தை ஒழுங்காக எடுங்கய்யா. 100 பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் உங்கள் படம் சூப்பர் டூப்பராக ஓட தான் போகுது, மக்கள் சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் படம் ஒழுங்காக எடுக்காமல் ரிவ்யூவர்ஸை போகிற போக்கில் ஒரு அடிக்கிறேன்ட்டு அடித்தா அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது, உங்களையே தான் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. அடுத்து இந்த படம் இவ்வளோ மொக்கையாக இருந்தாலுமே இந்த படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு காப்பாற்றினா இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரதீப் ரங்கநாதன், இன்னொன்று எஸ்ஜே சூர்யா, இன்னொன்று அனிருத். பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அதாவது நடிப்பை நவரசமாக புழிஞ்சு எடுத்துட்டாரு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த டியூடு படம் என்ன தான் ஹிட்டாக இருந்தாலும் படத்தில் சில ஸ்வாக்லாம் காட்டுறேன், எனக்குன்னு ஒரு தனித்துவமாக ஒன்று பண்ணுறேன்ட்டு சில சேஷ்டைகள்லாம் பண்ணார். அதெல்லாம் இல்லாமல் இந்த கேரக்டர் என்ன தேவையோ அதை மட்டும் இதில் பண்ணியிருக்காரு. அதுவே மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது பார்க்கும். அடுத்து எஸ்ஜே சூர்யாவெல்லாம் எப்படி தான் பாராட்டுறதுன்னு தெரியவே இல்லை. எவ்வளோ மொக்கையான ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நான் ஏதாவது ஒரு பர்ஃபெக்ஷன் பண்ணி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுவேன்ட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிடுறாப்புல. எப்படி தான் அவரால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு தெரியல. அனிருத்துடைய சாங்ஸ் என்னமோ நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம மொக்கையாக இருந்தது. ட்ரெண்டிங்கில் இருக்கிற மியூசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்ட்டு மீம் டெம்ப்ளேட்டாக இருக்கிற மியூசிக்கெல்லாம் உள்ளே போட்டு வச்சிருக்காரு. இதை பற்றி நம்ம அனிருத் கிட்ட ஒரு வேலை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யோ படம் ஒழுங்காக எடுக்க மாட்டீங்க, மியூசிக்கை மட்டும் உனக்கு நான் நல்லா போட்டு கொடுக்கணுமா, போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு தான் சொல்லுவார் போல். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படத்தை தேட்டருக்கு கொண்டு வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷம் டைம் ஆகிடுச்சு. அவ்வளோ டிலேஸ்லாம் இந்த படத்தில் ஆயிருக்கு. அந்த கேப்பில் உட்காந்து ஒழுங்காக யோசிச்சிருந்தா கூட ஒரு
4 நல்ல சீன் யோசிச்சு எடுத்துருக்கலாம் போல. ஆனால் அதை கடைசி வரைக்கும் விக்னேஷ் சிவன் பண்ணவே இல்லை. இந்த படம் மூலயமா இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்த காத்து வாக்கில் 2 காதல் படம் ரொம்பவே சூப்பர் படம் அப்படின்னு சொல்ல வச்சிட்டாப்ல.